இந்த கட்டடம் யுத்தத்துக்கு முற்பட்ட அதாவது 83 காலப்பகுதிகளில் மன்னார் மாவட்டத்துக்கான சேகரிப்பு களஞ்சிய சேகரிப்பு ஒரு மையமாக இருந்தது. குறிப்பாக இதை சொல்கிறது கபடாண்டா தானியங்கள் சேகரிக்கப்படுகின்ற ஒரு கட்டடமாக இருந்தது. இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் 110க்கு 50 அடி அகலத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த கட்டடத்தில் மன்னருக்கு தேவையான அனைத்து பொருட்களும் புகையிரதம் வாயிலாக வந்து இங்கே சேமித்து மன்னார் மாவட்டம் அப்போது கூட்டுறவு சார்ந்த நுகர்ச்சி பொருட்கள் கூட்டுறவு கூடாத்தான் வந்தது. அந்த கூட்டுறவுக்கான சகல செயற்பாடும் இந்த கபடாவில் இருந்து இது கூட்டுறவு சங்கம் ஊடாக விநியோகிக்கப்பட்ட வரலாறு ஞாபகம் இருக்கின்றது. எனவே இது ஒரு பெரிய ஒரு கட்டடம், பெரிய ஒரு தேவைக்குரியது. இப்போது கூட சிதைவடைந்திருந்தாலும் இதை மீள உருவாக்க முடியும். அரசு நினைத்தால் மீள உருவாக்கி மக்கள் பயன்பாட்டுக்காக. ஏன்னா இது கடலில் அருகாமையில் இருந்தாலும் கடல் பட்ட உயர்மட்டத்தில் இருக்குது. எனவே தொடர்ந்து இதை பயன்படுத்தக்கூடியவாருக்கும் மன்னாருக்கான ஒரு கவலை இன்று வரை இல்லாமல் தான் இருக்குது. எனவே இதை பயன்படுத்துறதுக்கு கடந்த காலத்தில் எவ்வாறு இதை பயன்படுத்தப்பட்டதோ அந்த திட்டத்தின் ஊடாக இந்த ஊசி போன்றவற்றையும் அதே போன்று மாவட்டத்துக்கு தேவையான ஏனைய பொருட்களையும் நெல் அரிசி போன்றவற்றை சேமிக்கக்கூடிய ஒரு களஞ்சியமாக தொடர்ந்து பயன்படுத்தக்கூடியவாறு இருக்கின்றது.